இல்லை அது அந்த அறிக்கையிலே பொதுச்செயலர் சொல்லியிருக்கேன் இல்லையா, விரைவிலே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த நாள் அப்படி என்பது குறித்து பொதுச்செயலர் வந்து அறிவிப்பார். போதுமா? அதெல்லாம் எல்லாம் எங்களுடைய அதான் சொல்றேன். அதாவதுங்க, அதாவது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் வரும் என்பதற்காக இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, வானத்தை பார், நட்சத்திரத்தை பார், உங்களுக்கு நான் பிடிச்சி கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து தேனும் பாலும் ஆறோட சொத்து வரி, வீட்டு வரி, சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, போதை வசதிகள் பெருகி ஆறாக ஓடுகின்ற ஒரு சூழ்நிலை, டாஸ்மாகுடைய வருமானம் கூடி இன்றைக்கு கோபாலபுரம் வருமானம் கூடி ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு வந்து கஷ்டப்படுகிற நிலைமை. இன்றைக்கு அரசு ஊழியர்கள் தேர்தல் வாக்குகளும் எல்லாம் காற்றிலே பறக்கிவிட்டு நிறைவேற்றாத ஒரு சூழ்நிலையெல்லாம் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா மக்கள் அதற்கு தகுந்த பாடத்தை கற்பிப்பாங்க. எனவே குழு என்பதே பார்த்தீங்கன்னா அது சுத்த விடுறது தான் அது. எனவே ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இந்த நேரத்தில் எது சொன்னாலும் சரி, அது தேர்தலுக்காக பசப்பு வார்த்தைகள் காட்டி, ஏமாற்றுவதை காட்டி ஓட்டு வாங்கலாம் என்ற அந்த எண்ணம் தான் இன்றைக்கு ஆளுங்கட்சி இருக்கின்றதோடைய நிச்சயமாக எப்படிப்பட்ட பசப்பு வார்த்தைகளும் இனிமேல் மக்கள் நம்ப மாட்டார்கள். ஆசை வார்த்தைகளுக்கு நம்ப மாட்டார்கள். இனிமேல் பொறுத்தவரை திமுகவுக்கு அவ்வளோதான், ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு இந்த தேர்தல் நடக்கும். அதான் சொன்னேன், இண்டோர் மீட்டிங். அது இண்டோர் மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ண தான் வெளியில் சொல்ல முடியாது. ஐ வெரி சாரி. ஓகே.